ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிமேரா ஹண்டர் மான்வாவோட எபிசோட் 4 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், என்னாலையும் இந்த எபிசோடை தொடர்ந்து போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு ஹண்டரோட பேக் ஸ்டோரியை வச்சு தான் ஆரம்பிக்குது. இந்த ஹண்டர் வேற யாரும் இல்லை, நம்ம மொட்டை அங்கிள் தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னோட கதை தான். என்னோட கதையில் சின்ன வயசுலேயே அவிக்கன் பண்ண ஒரு ஆளா இந்த என்னோட பேரு நாம்ஜி சியூக். நான் ரொம்ப ஏர்லியா ஒரு 8 வயசுல அவிக்கனான. அந்த டைம்ல என் அளவுக்கு யாருக்குமே திறமை இல்ல, எனக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருந்துச்சு. எல்லா விஷயமும் நல்லா போச்சு. நான் ஒரு திறமையான ஹண்டராகவும் மாறினேன். என்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நான் படுவேகமா எனக்கான பதவியை நான் அடைஞ்சேன். நான் சீக்கிரமாவே பி ரேங்க் ஹண்டராகவும் மாறினேன். எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா போச்சு. எல்லாமே நல்லா போனா கடவுளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில எதுவும் மிஸ் ஆகாம இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது. நான் குளிக்கும் போது என்னோட முடியெல்லாம் அப்படியே விழ ஆரம்பிச்சது. ஆமா, இங்க என்னதான் ஆகுது, எதுக்காக என்னோட முடியெல்லாம் விழுது? அங்க கொஞ்சோண்டு முடி விழ ஆரம்பிச்சது. போக போக நிறையவே விழ ஆரம்பிச்சது. 20 வயசுல என்னோட மண்டையில சொட்ட விழ ஆரம்பிச்சது. இதே மாதிரி கொஞ்ச நாள்லயே என்னோட முடி நிறையவே கொட்டி போச்சு. இதுக்காக நான் டாக்டர் கிட்டயும் போனேன். யோ, என் கிட்ட காசு கூட இருக்கியா, தயவு செஞ்சு எனக்கு முடிய வளர வையா, சாரியா என்னை மன்னிச்சிடு. ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், இருந்தாலும் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் வேற வழி இல்லை, ஸோ மன்னிச்சிடு, என்னால எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு என்னோட கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீரா வந்தது. எனக்கு அன்னைக்கு தான் என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பறிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த அளவுக்கு படுவேகமா நான் க்ரோ ஆன, என்னோட டேலண்ட், என்னோட லுக்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஆனா எல்லா விஷயமும் ஒரு சில செகண்ட்ஸ்ல அப்படியே தலைகீழ மாறிச்சு. என்னோட லுக்ஸ் இல்லாம என்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஊதாரியா வெட்டியான அப்படி பத்துனேன். அன்னைக்கு தான் நான் டிவில ஒரு விஷயத்த பார்த்தேன். அதுலயும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓடி நின்ச்சு. அதுல ஒரு வயசான ஆளு, அவருக்கு 90 வயசு, அவர் ஒரு இன்வென்ஷனை பத்தி பேசினாரு. முக்கியமா ஒரு மெக்கானிக்கல் கிரியேட்டர் இருக்கான், அது மூலமா ஒரு லிக்விட் டைப்ல இருக்க ஒரு மெட்டலை நாங்க இன்வென்ட் பண்ணோம். அது என்னோட தலையில போட்டோன்னே பாருங்க எப்படி நேச்சுரலா எவ்வளவு முடி என் மண்டையில இருக்குன்னு. ஏன்னா அந்த லிக்விடை வச்சு எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரியும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் இப்போ நான் 90ஸ்ல இருக்கேன், அப்படி இருக்கும் போதும் பாருங்க என் மண்டையில எவ்வளவு முடி இருக்குன்னு. அப்போனா இது உண்மையா? என் மண்டையில இருக்க முடிய திரும்ப வர வைக்க முடியுமா? இப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிய வந்தோடனே ஆளுக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா அப்புறம் தான் நியூஸ்ல ஒரு விஷயம் வந்து கரண்டா அந்த மெக்கானிக்கல் கிரியேச்சர் டீமன் ரிலேயத்துக்குள்ள போயிடுச்சான். அதுக்காக ஆளு டிசைட் பண்ணா அது எங்க போனாலும் விடக்கூடாது, கண்டிப்பா அதை அடையணும். அதுக்கப்புறம் என்ன, மண்டையில முடிய வச்சுட்டு பழையபடி மாசா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஆட நான் யோசிச்சதை விட இந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. என்ன மொட்டை அங்கிள், நீங்க அதுக்குள்ள தோத்து போயிட்டீங்க பாத்தீங்களா, நான் தான் ஜெயிச்சேன். இன்னொரு பக்கம் சியுக்கு அங்க கேபினட்டை உருவாக்கிருப்பான். அதுதான் நம்ம ஆளு பாக்குறான். அங்க அந்த பறவையும் பாத்துக்கினே சொல்லுது, இந்த கேபினட் உண்மையை சொன்னா ரொம்ப பக்காவா இருக்கு, உன்னால இதை பல வருஷத்துக்கு பயன்படுத்திக்க முடியும். உண்மையை சொன்னா நான் எதிர்பார்க்கல, அவன் உண்மையிலேயே திறமசாலியா இருக்கான். ஆனா எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியாம இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அவன் அதிக வாட்டி தோத்து போறான். ஆனா அப்படி இருக்கும் போதும் அவனோட எனர்ஜி அது காலி ஆகுற மாதிரியே இல்ல. எப்படி அவன்கிட்ட இப்ப எவ்வளவு எனர்ஜி இருக்கு? இதுக்கு காரணம் அவனோட விக்கை எத்தனாலையா? ஆனா அந்த பறவையும் அவனை பார்த்துன்னே சொல்லுது, நல்லா பாரு, அவன் கிட்ட இருக்கிற அந்த நெருப்பு அது ஆவரேஜா இருக்கு, அதனால அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அட அதுக்குன்னு அந்த சின்ன பொண்ணை சாதாரணமா இட போடாத, அவளுக்கு நிறையவே திறமை இருக்கு. ஹேய், உன்னை நான் விட போதில்ல, இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஆளு கத்திக்கினே வரான். அட மொட்டை அங்கிள், உங்களால எவ்வளவு முடியும் காட்டுங்க. அடுத்த செகண்டே அவன் தாக்குறான். அந்த அட்டாக் பட்ட உடனே ஒரு லிக்விட் மாதிரி அவன் மாறுறா. அட என்ன இது லிக்விடா? அங்க இப்படி யோசிக்கும் போது ஒரே அடிதான் அவனை பறக்க விட்டுறா. அட மொட்டை அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட ஃபயரை பார்த்து நான் ஒன்னும் இப்ப பயப்படல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு தான். உண்மையை சொன்னா என்னால இந்த பொண்ணை கூட தோக்கடிக்க முடியல, இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா மாறணும், அதனால நான் விட்டு கொடுக்க போதில்ல. ஹேய், ஒரே ஒரு மேட்ச் திரும்ப போடலாமா? ஆனா உன்னோட மூக்குல இருந்து ரத்தமாவுது. ஹேய், நீ எத்தனை நாளா இதுக்குள்ள இருக்க? நான் இங்க ஒரு 9 டேஸ் இருக்கும். அப்பனா இப்போதைக்கு நீ போகணும். நான் இதே மாதிரி போச்சுன்னா இந்த டிமானிக் எனர்ஜி உனக்குள்ள போய் அதுவே உன்னை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம்ப்பா, உனக்கு ஏ ரேங்க் அளவுக்கு இப்ப பொட்டன்ஷியல் இருக்கு. என்னது எனக்கா? நீங்க சொல்றீங்க, ஆனா இதுக்கு முன்னாடியே நான் ஏ ரேங்க் எக்ஸாமினேஷனை 6 வருஷம் நான் திரும்பவும் எடுத்தேன். ஆனா அந்த இடத்துல தோத்து போந்துதான் மிச்சம். அவங்க என்கிட்ட கடைசியா என்ன சொன்னாங்கன்னா, 3 வருஷத்துக்கு உன்னால எதுவுமே பண்ண முடியல, ஃபெயில் ஆயினே இருக்கனா, அவ்வளவுதான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க. அட நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச உன்னோட மான ஹோல் அது இன்னமும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை, அதனால நம்பிக்கை இழக்காத சியோக்.
அதனால இப்போதைக்கு இப்போ டிமானிக் எனர்ஜியை கிளீனிஃபை பண்ணு, அப்புறம் வா உனக்கு நான் மீதி விஷயத்த சொல்லித்தரேன். கண்டிப்பா உன்னால ஏ ரேங்குக்கோ போக முடியும். அங்க இதை கேட்கும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க போகும்போதே அவன் சொல்றான், நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் கொண்டு வரேன். ரேமின் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு, நான் உங்களுக்காக கொண்டு வரேன். ஐயா ஜாலி, ரேமினா? அப்படியா, உண்மையிலேயே நீ ரேமினை கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அங்க சின்ன பொண்ணுங்க சொல்றான், அங்கிள் பார்த்து போயிட்டு வாங்க. ஏய் சின்ன பொண்ணு, அத்த வாட்டி நான் ஜெயிக்காம விட மாட்டேன். ஆனா அதை அவளுக்கோ பெருசா எடுத்துக்கல. இதே மாதிரி ஆள் அங்க போயிடுறான். இன்னொரு சைடு அந்த பறவையும் கேக்குது, ஆமா ஹேய் வந்து எப்படி அவனை நம்புற? அதாவது அவன் நம்மள ஏமாத்திர மாட்டான் என்ன உறுதி? இப்ப அவன் வெளி உலகத்துக்கு போயிட்டு ஏகப்பட்ட ஹண்டர்ஸை கொண்டு வந்தானா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இல்ல அப்படி அவன் பண்ண வாய்ப்பில்ல. அவன் கண்ல ஒரு வெறிய நான் பார்த்தேன், ஏ ரேங்குக்கு போகணும் அப்படின்னு. அதனால அவன் அப்படி பண்ண வாய்ப்பில்ல. அது போக அவனால நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயமும் கிடைக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி கேபினெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடமும் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா அங்கிள் நல்லா பாருங்க, இந்த இடம் வந்து இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ஜன்னலை வச்சிட முடியாதா? அங்க அவனுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் ஒரு சின்ன விண்டோஸ் தான் உருவாக்குறான். அந்த பொண்ணு அவங்க கத்துறா, ஐயா ஜாலி, இது ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஹேய், உனக்கு பிரைட்டா இருக்க விஷயம் வந்து அவ்வளோ பிடிக்குமா? இது எப்பயுமே பிரைட்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதனால நைட் டைம்லயும் இங்க லைட் எறிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அங்க க்ளோ ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வருது. அதை சீலிங்ல மாட்டிட்டா ரொம்ப வெளிச்சமா இருக்கும், நைட் டைம்லயும் பிரகாசமா இருக்கும். ஆனா அது எங்க கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா கோக்கு தெரிஞ்சிருக்கு, வேல்கனிக் ஏரியால தான் அந்த விஷயம் வந்து இருக்குமா. வேல்கனிக் ஏரியா அது ஹண்டர்ஸுக்கு ரொம்ப ஆபத்தான இடம். அதுதான் என்னோட ஹோம் டவுனாவும் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப சோகமா இருக்கும். அந்த இடத்துல ஆளு கேட்கறான், ஆமா என்ன ஆச்சு? நீ ஹோம் டவுனுக்கு போக போற, அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சு? எதுக்காக முகத்தை நீ தொங்க போற? ஆனா அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு அப்படியே மூஞ்ச பூச்சி அமுக்குறா. அங்கிள் அங்கிள், என்ன இந்த கோ பேசுற விஷயம் வந்து உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆமா அது என்ன சொல்லுது? அதோட முகத்தை வச்சு பார்த்தா அது ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கோ கிட்ட நம்ம வேல்கனிக் ரீஜனுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் அது சோகமா இருக்கு. அந்த இடம் ரொம்ப ஸ்கேரியான இடம். அதனால நீங்க 2 பேருமே இங்கே இருங்க, நான் வந்து போயிட்டு வரேன். இல்ல நீங்க ஒண்டி போறதா? கண்டிப்பா நானும் வருவேன். எனக்கு ஃபயரை பார்த்துலாம் இப்ப பயமே இல்ல, அதனால நானும் வந்தே தீருவேன். நான் சுத்தமா யோசிக்கல, இவளோட பயம் கம்மி ஆயிட்டா நல்ல விஷயம் தான். கோ கிட்ட கேட்கும் போதும் அந்த பறவையும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் என்ன, நம்ம எல்லாருமே போகலாம் இப்படின்னு எல்லாருமே அங்க போறதுக்கு தயாராகுறாங்க. அங்க அதுக்குன்னு கியர்ஸ் அவன் ரெடி பண்றான். இந்த பக்கம் அந்த மொட்டையோட விக்க அங்க இருக்கிற அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் பயங்கரமா உதன்னு உதைக்குது. ஆளும் அங்க தேடி இருப்பான், அந்த விக்கி இங்கதான் கிடக்குது. இதுக்கப்புறம் அந்த வேல்கனிக் ரீஜனை காட்டுறாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸான இடம். முக்கியமா ஹண்டர்ஸ் வந்து இந்த இடத்த அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த இடம் முழுக்க எங்க பார்த்தாலும் வேல்கனிக் ஆஷஸாவும் நிறையவே புகையாவும் இருக்கும். அதனாலேயே அவங்களோட ஸ்கின்னை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இந்த இடத்துல டாக்ஸிக்கான கேஸஸும் இருக்கு. அதனாலேயே அவங்களுக்கு மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா அந்த மாதிரி இடத்துலயும் அந்த பொண்ணு ஜாலியா விளையாடுறா. இது ஜாலியா இருக்கு. ஆமா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபயர் கூட விளையாடுறான்னு நினைக்கிறேன். சரி அந்த பொண்ணு ஒரு மெக்கானிக்கல் கிரியேச்சரா, அதனால அவன் நார்மலா இருக்கா. ஆனா நீ எப்படி ஓகேவா இருக்க? இந்த விஷயம் எனக்கு இன்னமும் புரியல. நான் ஒரு சிமேரா ஹண்டரா இருக்கிறேன். ஆனா சிமேரா ஹண்டர்ஸ் வந்து எப்பயுமே மனுஷன் மாதிரி இருக்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆமா இதுக்கு முன்னாடி நான் மனுஷன் மாதிரி இல்ல, நான் ஒரு மிருகம் மாதிரி இருந்தேன். ஆனா எப்போ நான் அலைஞ்சு போனனோ அப்போ நான் திரும்பவும் ரீஜெனரேட் ஆனேன். அந்த டைம்ல தான் நான் திரும்ப ஒரு மனுஷனா மாறினேன். ஆனா உனக்கு ஓகே தானா எங்களை மாதிரி ஆளுங்க கூட சுத்துறது? ஏன்னா நீ ஒரு மாஸ்டரு, ஹண்டர்ஸ் கூட அன்கம்ஃபர்டபுளா இல்லையா என்ன? இல்ல இது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. உண்மையை சொன்னா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா சரிதான். இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணும் வரும்போது கேட்குறா, ஆமா திரும்பவும் அந்த பறவை கூடயா நீங்க பேசுறீங்க? கூ கிட்ட நானும் பேசணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பறவையோட பேரை கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஆனா இப்போ எதுக்குன்னு தெரியல சடனா அவங்க கூன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கூன் சொல்றதுனால நானும் கூனே சொல்றேன். ஆமா நீங்க கூ கிட்ட பேசுறீங்களா? எனக்கும் பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க டீமன் உலகத்தோட நேட்டிவ். நானும் அதே தான். ஆனா கூ அவங்க சைட்லயே யோசிக்குது. சின்ன பொண்ணு உண்மையிலேயே இந்த இடத்துல நேட்டிவ் யாருன்னா அது நான் தான். இதுக்கப்புறம் அந்த லூமினஸ் ஸ்டோனை தேடி அவங்க போறாங்க. அந்த இடத்துல எட்டி பார்க்கும் போது ஏகப்பட்ட ஸ்டோன் இருக்கு. கீழே 2 ஃபயர் டோடு இருக்கும். ஒன்னு பயங்கரமா அழுவுது. ஆமா அங்க இருக்கிற அந்த டோடு அது எதுக்கு அழுதுன்னு இருக்கு? அங்க பாருங்க இன்னொரு டோடும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீமேல் டோடு எந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மேல ஒரு எக்கும் இருக்கு. அங்க இதையும் மேல கூ பாத்துக்கினே சொல்லுது. உண்மையை சொன்னா இந்த எக்ஸ பாத்துக்கிற பொறுப்பு ஃபீமேலோட பொறுப்பு தான். அது மேலேயே வச்சுக்கும். ஆனா இப்போ அது எந்த போனனால மேல இருக்கிற எக்கு கண்டிப்பா எந்த போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரியேட்டர்
கிரேட்டர், இது ரொம்ப வெப்பம் வாய்ந்தது, இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா எக்கால சர்வே ஆக முடியாது. இது கேட்கும் போது சின்ன பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆளு அப்படியே குதிக்கிறான். பின்னாடி அங்க கூவும் கத்துது, கிட்ட போகாத, உன் மேல அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அங்க ஆனம தான் அந்த டோடும் திடீர்னு பயங்கரமா நம்ம ஹீரோ மேல அட்டாக் பண்ணோம். ஆனா நம்ம ஆளு வெறுமா ஒரே ஒரு விரலை வச்சு அப்படியே பிளாக் பண்ணிடுறான். அங்க சில பல செகண்ட்லயே கிட்ட போய் ஏதோ ஒரு பாய்சனையும் அவன் இன்ஜெக்ட் பண்ணிடுறான். இப்போதைக்கு அதால எழுந்துக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம ஆளுக்கிட்டயே இந்த ஃபயர்டோட செல்ஸ் வந்து இருக்குமா, அதனால ஆளு யோசிக்கிறான் கண்டிப்பா அந்த இறந்து போன டோட எப்படியோ காப்பாற்ற முடியாது. ஆனா அந்த சின்ன சின்ன எக்கு அதை வந்து கண்டிப்பா இவனால காப்பாற்ற முடியும். அதனால அந்த எக்கை அப்படியே மேலுக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். அந்த மேலும் எழுந்துக்கும் போது அந்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகுது. அங்க இறந்து போன பார்ட்னருக்கு கடைசியா குட் பை சொல்லிட்டு அப்படியே அது போயிடுது. அந்த இடத்துல குதிச்சு போகும்போது அங்க அப்படியே அது பின்னாடி பார்க்கும். அது பார்க்கும் போது சின்ன பொண்ணுக்கும் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். அதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான். சரி அப்புறம் என்ன, நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல வந்த வேலையை அவங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க லைனா ஸ்டோன்ஸ் எடுக்கிறாங்க. அங்க எடுக்கும் போதே நம்ம ஆளு சொல்றான், பாத்தியரு கீழே உன்னோட காலில் போட்டுக்க போறேன். அட இது வெறும் ஒரு ஸ்டோன் தான், என்னோட ஸ்ட்ரென்த் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அங்க ரொம்ப டயர்டா இருக்கு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இல்ல. இப்போ நான் சுருங்கி போயிட்டேனா, அதனால எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. அடகு நீ வந்து உதவலாம் வேணாம், உன்னோட வேலையை நீ பார்க்கலாம்ல. ஏன்னா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறையவே கிஃப்டையும் நீ கொண்டு வந்திருக்க. அட நீ என்ன சொல்ல இருக்க, மாஸ்டர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதுக்கும் மேலே அவங்கள மீட் பண்ணும் அப்படின்லாம் நான் பிளானை போடல. வெறுமா கிஃப்டை நான் விட்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அப்படியா, ஆனால் உன்னை பார்க்கும்போது ஷையா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நான் யோசிக்கிறேன் உன்னோட இனத்திலேயே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்பா. உனக்கு தெரியாது, இதுக்கும் நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு. உனக்கு தெரியுமா எதுக்காக நான் என்னோட குரூப்பை விட்டேன்னு? அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸை கெயின் பண்ணக்கப்புறம் நான் தான் அந்த குரூப்ல தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயத்த என்னால ரிலேட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரூப்பையே நான் விட்டேன். ஆனா நான் அப்படி பண்றதை எங்களோட ஆளுங்க ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நானா விட்டுட்டேன். அங்க இப்படி சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு ஸ்டோனை தெரியாதனமா அது கீழே போட்டோம். அங்க உடையிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. எல்லாம் பார்த்தா அட இது ஒரு முட்டை, இது மாஸ்டரோட முட்டைன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கூ பண்ண வேலையால இது உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு கிராக் விழுந்திருக்கு. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா ஒரு பேபி அதோட முட்டையை விட்டு அதுவா உடைச்சு வந்தா வேண்டியதான், அது ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றது? அங்க சின்ன பொண்ணும் இதை எத்தனை போலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒரு கேபினட்டை உருவாக்குனால அதுதான் பர்ஃபெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இதனால எத்தனை போலாம் தான் அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா கூ கத்தது வேணான்னு, ஏன்னா அதுக்குள்ள இருந்து ஏதாச்சும் பயங்கரமான மிருகம் வந்துச்சுன்னா. ஆனா நல்லா யோசிப்பாரு, உன்னாலதான் அந்த எக்கு கிராக்கே ஆச்சு. அதுக்கும் மேல நம்மளுக்கு பிரச்சனை வராம நான் விஷயங்களை பாத்துக்கிறேன். சரி நீ சொல்றனா ஓகே தான். இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா நம்ம சியூக்கு அவன் வந்திருக்கான். ஏய் என்னப்பா வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட அவன் பேக்கை கேட்கறான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா அவன் கேட்கறானா அதனால அவரு கொடுக்க அது செம வெயிட்டா இருக்கு. அங்க அப்படியே அவன் கீழே போட்டுறான். அங்க அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான், அங்க சியூக்கோட முகம் ஒரு விதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெளியில ஏதோ ஒரு விஷயம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கூ அங்க ஏகப்பட்ட ரேமினை விட்டு வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே கூவோட இனத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் பங்கமான ஆக்ஷன்லாம் இருக்கு, மிஸ் பண்றாதீங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வந்து நிறைய லைக்ஸை போடுங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய எபிசோட்ஸை நல்லா போட முடியும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.